அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. மேலும் மேலும் பல பணிகள் இன்னும் தொடங்க இருக்கின்றது, விரைவே தொடங்க இருக்கின்றது. உள்கட்டமைப்புக்கான பணிகள் தொடங்க இருக்கின்றது. புதுச்சேரி, மாஹே, ஏனாம், காரைக்கால் ஆகிய 4 பகுதியில் உள்ள பணிகள் இப்போது அரசு விரைவில் பல பணிகள் தொடங்கப்பட இருக்கின்றது. அதாவது இந்த அரசுடைய எண்ணம் ஒரு நல்ல அரசாக செயல்பட்டு மக்களுக்குரிய குறைகளெல்லாம் கேட்டு அறிந்து அதற்கேற்ப அதை தீர்ப்பதிலே மிகுந்த கவனம் செலுத்தி எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. அதாவது குடும்ப தலைவி எந்த ஒரு உதவியும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் என்று அறிவித்து 1000 ரூபாய் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. அது இந்த அரசு மேலும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 2500 ரூபாய் கொடுப்போம் என்று உறுதியளித்திருந்தோம். அது ஜனவரி மாதம், இந்த மாதத்தில் 12ஆம் தேதி பொங்கல், அது பொங்கலுக்கு பிறகு அந்த உதவித்தொகை வழங்கப்படும். அதுக்கான ஜிஓ ஒடுக்கப்பட்டு விட்டது. அது இப்போ 1000 ரூபா கடந்த மாதம் இது போடுவாங்க, முதல்ல இப்போ போட்டுருவாங்க. இந்த மாதத்துக்கு அறிவிச்ச தொகை 12ஆம் தேதிக்கு மேலே போடுவாங்க. மஞ்சள் அட்டைக்குமா சார்? அந்த மஞ்சள் அட்டைக்கு வழங்கப்பட்டு வருகின்ற 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கின்ற குடும்ப தலைவர்களுக்கு மஞ்சள் அட்டைக்கு அறிவித்த மாதிரி அந்த கோப்புகள் இப்போது சென்று கொண்டிருக்கின்றது. விரைவில் அதையும் கொடுப்பார் நடவடிக்கை முன்னாடி கொடுத்துருவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி விரைவில் கொடுப்பதற்குரிய நடவடிக்கை அரசு இருக்கிறது. அதே போன்று 1000 ரூபாய் உதவித்தொகை உயர்த்தி கொடுக்கப்படும் சொல்லியிருந்தேன். அதுக்கான கோப்புகளும் இப்போது முடிகின்ற தரவில் இருக்குது. அந்த 500 ரூபாயும் விரைவில் உயர்த்தி கொடுக்கும். சார், தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு 3000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. பொங்கல் தொகுப்பு புதுச்சேரியில் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆளுநரோட நீங்க சந்திச்சிருக்கிறீங்க, இது தொடர்பாக தான் பேசியிருக்கோம். தொகுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் நம்முடைய மக்களுக்காக எந்த அளவிற்கு பரிசுகள், எந்த அளவுக்கு ஊக்கத்தொகைகள் வழங்க முடியுமோ அதனையெல்லாம் இந்த அரசு வழங்கும். தமிழகத்தில் 3000 ரூபாய் சொல்றீங்களா இல்ல பொதுவா சொல்றீங்களா சார்? இந்த ஊக்கத்தொகை பொங்கலுக்காக சொல்றீங்களா இல்ல பொங்கலுக்கும் கொடுப்போம், பொங்கல் காட்சியும் கொடுப்போம். சார், இந்த போலி மருந்து விவகாரத்தில் அரசு வெளிப்படை தன்மை இல்லைன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஒரு குற்றம் சாட்டி இருக்காரு. அரசு வெளிப்படை தன்மையாக அதை சொல்லலை, வெளிப்படையாக அறிக்கை வெளிவரும் விரைவில். பிரதமர் மோடி அது மட்டுமல்ல, இது இந்த வழக்கில் அதாவது காவல்துறையில் உள்ள அந்த ஒரு விசாரித்து கொண்டிருக்கிறது. சிபிஐக்கு அனுப்பணும்னு கேட்டிருந்தாங்க, சிபிஐக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒட்டுமொத்தமாக வெளிப்படையான தொடர்ச்சியா உங்கள் மீது குற்றம் சுமத்துறாங்க. நீங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க இதுக்கு வருகிற தேர்தலுக்கு? இது ஒரு ஏன்னா உங்க கட்சி ஆட்சி சம்மந்தம் தெரியாது.